மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் மல்லிகை பூக்களுக்கான குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இந்த ஊராட்சி ஒன்றியத்தின் விவரங்கள், கோரிக்கைகளை தற்போது தொகுப்பாக பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்தில் விராதனூர், விளாச்சேரி, வேடர் புளியங்குளம், வலையபட்டி, வலையங்குளம் உள்ளிட்ட 38 ஊராட்சிகள், 324 வார்டுகள், 22 ஒன்றிய குழுக்கள், 3 மாவட்ட ஊராட்சி குழுக்கள் உள்ளன. திருப்பரங்குன்றம் ஒன்றியத்தில் பிரதான வைகை பாசனத்தை கொண்டு விவசாயம் நடக்கிறது. நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறுதானியங்கள் பயிர் செய்யப்பட்டாலும் மதுரை மல்லி இங்கு அதிகம் விளைகிறது. மல்லிகை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக மல்லிகை குளிர்பதன கிடங்கு உள்ளது. மேலும் சில வேண்டுகோள்களையும் இவர்கள் முன்வைக்கிறார்கள். எங்க ஊர் ஊராட்சி ஒண்ணுனால அவங்ககிட்ட போய் எந்த வசதியுமே நான் கேட்க முடியல. அதனால எங்களுக்கு மானிய தொகையும் எதுவுமே அந்த பூக்காண்டி தரமாட்டாங்க. மானிய தொகை, அதுக்கு குளிர் சாதனம் பண்ற பொருட்கள் எதுவுமே எங்களுக்கு வசதி தர மாட்டாங்க. தண்ணி வசதி இல்லை, எங்க ஊர்ல ரோட்டு வசதி ஒழுங்கா இல்லை, பசுகளும் அடிக்கடி வரமாட்டுது. அதனால நாங்க போய் எப்படி நாங்க உற்பத்தி செய்யறது? மருந்து பூச்செடி போடுறோம்னா அந்த பூச்செடிக்கு ஆதாரம் இருந்தா தான் அந்த பூவை எடுக்க முடியும். 1 கிலோ பூவை எடுக்கணும்னா இன்னைக்கு ஒரு தண்ணி வேணும், அதுக்கு ஒரு தொட்டி கட்டி கொடுக்கப்படாது அந்த ஊர்ல. அப்ப எல்லாமே அவங்க தான் வச்சுக்கிறோமா, எங்களுக்கு எந்த விதத்தையும் கிடைக்காதா? சிறு தொழில்களுடன் கைத்தறி நெசவு தொழிலும் அதிக அளவில் நடக்கிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கான கடன் உதவி போன்றவை தேவைப்படும் வேளையில் நெசவாளர்களின் முக்கிய பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்கள். இந்த 20 ஆண்டு காலமாக கைத்தறி தொழில் நலிவடைந்து வருகிறது. இந்த கைத்தறி நெல் பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கைத்தறி நெசவாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். அந்த நெசவாளர்களுக்கு ஒரு பிளான் பாஸ் பண்ணணும், ரோடு வசதி வேணும், லைட்டு வசதி வேணும், பல்வேறு கோரிக்கை தரணும்னா உள்ளாட்சி தேர்தல் வந்தால் தான் நல்லா இருக்கும். இது தவிர அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்பதும் இவர்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, கம்பல்சரி எங்களுக்கு ரோடு வசதி வேணும். லைட்டே எரியல, ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது. ஆனால் தெஃப்ட் அதிகமாக நடக்குது அப்படின்றதுக்காக இப்போ தான் நாங்கள் இளைஞர்களெல்லாம் சேர்ந்து சிசிடிவி கேமரா எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் ஏரியாவுக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகள் பண்ணி. இந்த ஒன்றியத்தில் மொத்தம் 1,40,143 வாக்காளர்கள் உள்ளனர். 71,489 பெண் வாக்காளர்களும் 68,640 ஆண் வாக்காளர்களும் 14 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளனர். புதிய தலைமுறைக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர்கள் முத்துராஜா, அசோக் சக்கரவர்த்தி மற்றும் நாகேந்திரன். உலக பிரசித்தி பெற்ற வாடிவாசல் அமைந்திருக்கும் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள மக்களின் முக்கிய கோரிக்கைகள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 37 ஊராட்சிகள் உள்ளன. அதில் வலையப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மலை கிராமமான ராமகவுண்டம்பட்டியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி சிதிலமடைந்துள்ளது. இங்கிருந்து சிறுமலை அடிவாரம், இங்கிருந்து ஒரு மேல்நிலை பள்ளிக்கு போனோம்னா மேட்டுப்பட்டி போகணும், ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். மலை பிரதேசம் அங்கே இருக்கிறது பிள்ளைக்கு போய் வரதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. 300க்கும் அதிகமான குடும்பங்கள் இருக்கும் இந்த கிராமத்தில் நியாய விலைக் கடை இல்லை. அதனால் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதூர் நியாய விலைக் கடைக்கு செல்ல வேண்டியுள்ளதாக மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். சென்ஸ்னா போய் 2 வீலரில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் லேடிஸ் எப்படி போகிறது? ஒரு நாள் வேலையை கெடுத்து போகிறது மாதிரி இருக்குது. இதான் மழை நேரம்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் அரிசி ஒரு நாள், பருப்பு ஒரு நாள், சீனி ஒரு நாள், இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்குது. இங்கே ரோடு சரியில்லை, அதனால் பஸ் வசதி கிடைக்கல மாட்டேது எங்களுக்கு அதிகமாக. பிள்ளைகளுக்கு பச்சை பிள்ளைகளுக்கு முடியலைனாலும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது. பாலமேட்டுக்கு போகணும். அங்கேருந்து பாலமேடு போகிறதுக்கு இடப்பட்ட நேரத்தில் 9 மணிக்கு ஒரு பஸ் வரும். அந்த 9 மணிக்கு மேலே தாண்டி போக முடியாது. அப்போ முடியாமல் போயிடுச்சுன்னா பிள்ளைகளை தூக்கிட்டு வெயிலில் அலையிற மாதிரி இருக்குது. இந்த வெயிலில் போக முடியாது, ரோடு சரியில்லை, நடந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. மலை பக்கம் அங்கிட்டு போக முடியாது எங்களால். அது இடையில வண்டி வந்துச்சுனாலும் வண்டி வர முடியாது அந்த பக்கம். அதனால் எங்களுக்கு ஒரு பஸ் வரணும். 1965ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சாத்தையாறு அணை 29 அடி கொள்ளளவு கொண்டது. ஆனால் கட்டியது முதல் தற்போது வரை தூர்வாரப்படாததால் இந்த அணையில் 10 அடி உயரத்திற்கு சேறு மண்டியுள்ளது. கடந்த 45 நாளாக தொடர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இந்த வருஷம். ஆனால் எங்கள் பக்கம் இது வரைக்கும் அணையில் 2 அடி தண்ணி விடுக்கல. ஏன் அப்படின்னா அந்த வரத்து கால்வாயில் இருக்கிற ஆக்கிரமிப்பு எடுக்கலை. மேலேருந்து எங்கள் பக்கம் தண்ணியும் மழையும் குறைவான மழை பெஞ்சிருக்கு.
அலங்காநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் அதிக அளவு கொய்யா விவசாயம் செய்யப்படுகிறது. அதனால் கொய்யாவை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான தொழிற்சாலைகளை அமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் நாகேந்திரன். மேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 36 ஊராட்சிகளில் உள்ள மக்களின் பிரதான கோரிக்கைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்தின் பிரதான தொழில் விவசாயம். குறிப்பாக கீழவளவு ஊராட்சியில் விவசாயமும் கிரனைட் தொழிற்சாலைகளுமே வருவாய் ஆதாரங்கள். முல்லை பெரியாறு பாசனத்தை கொண்டு நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. புலிப்பட்டியிலிருந்து 12வது பிரிவு பாசன கால்வாய் மூலம் 8வது பிரிவு கால்வாயில் கிடைக்கும் தண்ணீர் மூலம் 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. கடந்த சில ஆண்டுகளாக பாசன வாய்க்கால்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டதாக விவசாயிகள் ஆதங்கப்படுகின்றனர். விவசாயிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதனால இந்த விநாயகர் ஊராட்சி பகுதியில் இருக்கும் மக்களின் குறைகள் என்ன என்பது குறித்து செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். அவர் களத்தில் இருக்கார். நாகேந்திரன், நீங்க கம்பூர் ஊராட்சியில மக்கள் கூட நிக்கிறீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முக்கியமா வைக்கிறாங்க? உடனடி தேவையா அவங்களுக்கு என்னென்ன இருக்கு? உள்ளாட்சி தேர்தல் நடக்காததால அவங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக தினேஷ், நாம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கம்பூர் ஊராட்சி கோவில்பட்டி கிராமத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த மதுரை கொட்டாம்பட்டி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 4 மாவட்டங்கள், குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை, திண்டுக்கல் திருச்சி ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் இணைக்கக்கூடிய தென் மாவட்டத்தின் நுழைவாயிலாக இந்த கொட்டாம்பட்டி ஒன்றியம் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் மொத்தம் 27 ஊராட்சிகள் உள்ளன. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அந்த கம்பூர் ஊராட்சியில், அந்த 27 ஊராட்சிகளுக்கு உட்பட்ட அந்த கம்பூர் ஊராட்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்த்தோம் என்றால் இவர்கள் கடந்த அந்த 2016ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் நடக்காத காரணத்தினால் இவர்கள் அடிப்படை தேவைகளை கூட, அடிப்படை வசதிகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அந்த நிலையில் தான் இருந்து வருகிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்கலாம்.
இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால நீங்கள் என்னென்ன மாதிரியான அந்த பிரச்சனையை சந்திக்கிறீங்க? உங்கள் பகுதியோட முக்கியமான பிரச்சனையாக உங்கள் வாழ்வாதார பிரச்சனை என்ன இருக்குது? முக்கியமான பிரச்சனை எங்கள் பகுதி வந்து முழுக்க கொட்டாம்பட்டி பகுதி வந்து விவசாயத்தை சார்ந்த பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள், கடலை, நெல் இதுதான் அதிகமாக பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடந்த 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது. இந்த தண்ணி பிரச்சனைக்காக நாங்கள் நிறையா மனு கொடுத்து அதெல்லாம் போராடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து இப்போ உள்ளாட்சி பிரதிநிதிகள் இல்லாதனால நாங்கள் எங்கள் கோரிக்கையை யார்கிட்ட போய் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னு செய்யணும்னு தெரியல. அதனால் மக்களாக சேர்ந்து இந்த பெரியார் கால்வாய் சம்மந்தப்பட்ட கோரிக்கையை எடுத்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர்மட்டமும் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஆடு மாடும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. விவசாயமும் இப்போ இங்கே பாதிக்கப்பட்டதுனால மக்கள்லாம் இடம்பெயர்ந்து திருப்பூர், கோயம்புத்தூர், வெளிநாடு இது போன்ற பகுதிகளுக்கு போகிற அவல்நிலை இந்த கொட்டாம்பட்டி பகுதியில் இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்துருக்கலாம். இந்த கொட்டாம்பட்டி ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் வந்து கடந்த 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த தொகுப்பு வீடுகள் மிகவும் சேதமடைஞ்சிருக்கு. இதே போன்று பல்வேறு அந்த அரசின் வந்து அந்த நலத்திட்டங்கள் வந்துட்டு முறையாக கிடைக்காம இருக்கின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது குறித்து பேசுவதற்காக கம்பூரை சேர்ந்த தினேஷ் நம்முடன் இருக்கிறாரு. இப்போ இந்த ஊராட்சிகளில் வந்து அரசின் தொகுப்பு வீடுகள் மற்றும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால என்னென்ன மாதிரி பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க? இங்கே அங்கன்வாடி மையம் அது மாதிரி வந்து தொகுப்பு வீடுகள், மக்கள் வசிக்கக்கூடிய தொகுப்பு வீடுகள், மற்றபடி பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள், அதாவது குழந்தைகள் வந்து சிறு வயதில் படிக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளியிலே வந்து இங்கே முற்றுப்புள்ளியாக தான் இருக்குது. இடிஞ்சு விழுந்து சில பேருக்கு வந்து குடியிருப்புகள் வந்து அந்த தொகுப்பு வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்து 2 மாதத்துக்கு முன்னாடி 2 குழந்தைகளுக்குலாம் ஐவத்தாம்பட்டி அந்த குடியிருப்பு பகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 வீடுகள், அதே மாதிரி அலங்கம்பட்டியில் வந்து ஒரு 6 வீடுகள், கம்பூர்லேயும் வந்து ஒரு 3 வீடுகள் டேமேஜ் ஆகிருக்கு. இது போல வளச்சேரிப்பட்டி மற்றும் கொட்டாம்பட்டியில் பரவலாக எல்லா பகுதியிலுமே இந்த தொகுப்பு வீடு 92க்கு அப்புறம் கட்டப்பட்டதில் சரியான கட்டுமான தரம்னால் இடிஞ்சு விழுந்த சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட 1985 கட்டப்பட்ட அந்த தொகுப்பு வீடுகளும் வந்து டேமேஜில் தான் இருக்குது. இது மாதிரி அரசு கட்டடங்கள் வந்து ஒழுங்காக எங்களை அங்கன்வாடி மையத்திலேருந்து இப்போ விவோ இருக்க கிராம நிர்வாக அலுவலரோட கட்டணம் சரியில்லை, ரேஷன் கடைகளும் சரியில்லை, எல்லா கட்டடமே இடிஞ்சு விழுகிற சூழ்நிலை தான் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 வழிச்சாலைகளில் கருங்காலக்குடியிலையும் வளச்சேரிப்பட்டிலையும் வந்து மேம்பாலம் வராதனால இதுவரையும் வந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து அதில் வந்து போயிருக்கு. அது மாதிரி வந்து பல்லுயிர் உயிரினங்கள்லேருந்து ஆடு மாடுகள் இது கூட வந்து நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டு அந்த இதுக்கு வந்து கவனத்தை அரசு வந்து எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். கண்டிப்பாக தினேஷ், நீங்களே கேட்டுருந்துருக்கலாம். 4 வழிச்சாலையில் குறிப்பாக வந்து மேம்பாலங்கள் இல்லாதனால வந்து ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து போனதாக சொன்னாங்க. இப்போ இது குறித்து பேசுவதற்காக இன்னும் மேலும் வந்து இந்த பகுதியில் இந்த ஊராட்சிகளில் வந்து நிலவும் தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த நல்லி என்ற பெண்மணி நம்மிடம் இருக்காங்க. அவங்களிடமே கேட்கலாம். இந்த தண்ணீர்னால் வந்துட்டு என்னென்ன மாதிரியான சிரமங்களை சந்திக்கிறீங்க? குடிதண்ணீர் கிடைக்காம எங்கள் ஊரில் குடிதண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ தான் நாங்களாம் நேரடியாக எம்எல்ஏட்ட போய் போராடி அதுக்கப்புறம் இப்போ தான் குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடச்சிருக்கு. இது வந்து தொடருமாங்கிறது தெரியல. இந்த தண்ணி நிரந்தரமா என்னான்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாமல் நாங்கள் இப்போதைக்கு தற்சமயம் அதை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தினேஷ், நீங்களே வந்து கேட்டிருக்கலாம். கோடை காலத்தில் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து தண்ணீர் தட்டுப்பாடு வந்து என்பது அதிகமாக நிலவுவதாகவும் இந்த உள்ளாட்சி தேர்தல் விரைவாக நடத்தப்பட்டு தங்களுக்கு பகுதிகளுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் இந்த அரசு செய்து கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் வந்து இந்த பகுதி மக்கள் வந்து காத்திருக்கிறார்கள். தினேஷ், கம்பூர் பகுதி மக்கள் படும் கஷ்டங்களை நீங்கள் களத்திலிருந்து பதிவு செஞ்சிருக்கீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.